டங்க் இருக்குது, அதுக்கப்புறம் இயர் இருக்குது, நிப்புல் இருக்குது, வெஜினல் இருக்குது லேடிஸ்க்கு, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் வந்து பியர்சிங், டாட்டூ ப்ரைவேட் பிளேஸில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பரவாயில்ல, எங்கள் வீட்டில் திட்டினாலும் பரவாயில்ல, எது சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து அது ஹைபால் டாட்டூ. நம்ம வந்து அந்த ப்ராசஸில் வந்து நீடில் வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த நீடில் வச்சு பண்ணும்போது நம்ம கண்ணே உருகிடும் அந்த இங்கால். அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. நல்லா அவங்களையும் நல்ல சஜஷன், நல்ல சூப்பரான போடுறவங்க அப்படின்னு அந்த டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் போட்டால் கரெக்டாக போடுவாங்க. வேறு ஏதாவது இப்போ தான் ட்ரெயின் ஆகுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் போட்டால் பேர் சொல்லுவாங்க, ட்ரெஸ்லாம் எப்படி பண்ணுறியே, ஏன்னா பசங்களுக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படிலாம் கேட்பாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா அம்மாவே ஒன்றும் சொல்ல, நீ யார் சொல்கிறதுக்கு. இப்போ வந்து அவங்க போடுற டிசைன் சின்னதாக தான் இருக்கும். அவங்க பேசுவாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களை பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கியா வந்திருக்கீங்க, டாட்டூ படம் தானே வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணுறது, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போது நாங்கள் ஒரு ஒர்க் செய்கிறோன்னா அது வந்து ஃபுல்லாக எப்படி ஒரு சாமி மாதிரி தான் பார்க்குறோமே. ஏன்னா ஒரு கிளைண்ட்டும் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். அவங்கள பார்த்துக்கிறதுலேருந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப பண்பாக தான் பேசுவோம். ரொம்ப ரகடாக அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் தமிழன் டாட்டூஸோடைய ஓனர் பூவிழி பூஜா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது டாட்டூஸை பற்றியும், அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பற்றியும். ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, முதல்ல பூவிழி பூஜா, நீங்கள் வந்து டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது எப்போ நீங்கள் யோசிச்சிங்க? எனக்கு வந்து ட்ராயிங், அதுக்கப்புறம் மெஹந்தி, அந்த மாதிரி அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படியே நான் போட்டுகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் ட்ராயிங் நோட்டில், இல்லை ஏதாவது செவுத்தில் ட்ராயிங் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஃபேமிலியில் அப்பா இருக்காங்க டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக, அவங்களும் ட்ராயிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பெயிண்டிங் அந்த மாதிரி ஃபீல்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாட்டூவில் அவங்க வந்துட்டாங்க. எனக்கும் அதே மாதிரி தான் அப்பாவோட ஜீன் வந்து எனக்கு வந்துருச்சு. டாட்டூ போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி ஓகே, அப்பா டாட்டூ வச்சுருக்காங்க, நம்மளும் போவோம், நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்தாச்சு டாட்டூவில். டாட்டூ அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷன் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழன் டாட்டூஸ் வச்சுருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் பேர் வச்சு ஒரு டாட்டூ ஸ்டுடியோவாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ எதற்காக அந்த தமிழன்ற பேர் வச்சுருக்கிறீங்க? தமிழன்ற பேர் வந்து ஒரு தமிழ் பற்று உள்ளவங்க, அப்பா வந்து தமிழ் பற்று உள்ளவர். அதனால் சரி தமிழன் டாட்டூஸ் அப்படின்ட்டு வச்சாங்க. பக்தி இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு இது இருக்குது. அதனால் ஒரு தமிழன் டாட்டூஸ் வைப்போம் அப்படின்ட்டு ஃபேமிலியாக சஜஸ்ட் பண்ணி தமிழன் டாட்டூஸ்னு வச்சாச்சு. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ இந்த சமூகத்தில் நீங்கள் வந்து டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக வரீங்கன்னா, இந்த சமூகம் உங்களை ஒரு பார்க்குதுல, ஸோ அதையும் மீறி நான் டாட்டூ ஆர்டிஸ்ட் தான் ஆக போகிறேன் அப்படின்றது நீங்கள் எப்படி யோசிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். சமூகம் பார்க்குறது அதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஏன்னா வந்து ஒரு பெண் இப்போது ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் வந்து இப்போது டாட்டூ போடணும்னு நினைக்கிறேன், வரையணும்னு நினைக்கிறேன். என்னோட சஜஷன் எனக்கு, நான் இதில் தான் போகணும், நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, எதுலையா ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த டாட்டூன்னு ஒரு ஃபீல்டு வந்திருக்கு, நான் டாட்டூ போடுறேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணாக இருந்து டாட்டூ போடுறியம்மா, எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ வந்து நான் சொல்லுவேன், இது என்னோட விருப்பம், தனிப்பட்ட என் விருப்பம். நான் வந்தேன், என் ஃபேமிலி வந்து இதுக்கு முழு சப்போர்ட் இருக்காங்க. ஸோ அதனால் நான் அது பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன், யார் என்ன பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் இப்போ டாட்டூ குத்துறது அப்படின்றது ஒரு சென்சிட்டிவான ப்ரொஃபஷன் அது. ஏன்னா அதை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வந்து என்னம்மா டாட்டூ குத்துற அப்படின்ட்டு. இப்போ ஜென்ஸ்க்கும் சரி லேடிஸ்க்குமே சரி, நீங்கள் வந்து அவங்கள டச் பண்ணிட்டு தான் நீங்கள் டாட்டூ போடணும். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டில் என்றைக்குமே வந்துட்டு அந்த சப்போர்ட் குறைஞ்சதே கிடையாதா, இல்லை மாறிச்சா என்றைக்காவது ஒரு நாள்? இல்லை, எங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு டாட்டூ போடுறேன்னா எவ்வளோ அந்த அளவு இருக்கும் இல்லையா, அவங்க அப்படி இருக்காங்கன்னா நம்ம இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணி நம்ம டாட்டூ போடணும், அந்த மாதிரி வீட்டில் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ட்டு.
ஒருத்தவங்க பாய்ஸ் வராங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் ஃபுல் ஃப்ரீடம், நீ என்ன பண்ணுறியோ பண்ணுமா, உன்னோட லிமிட் எவ்வளோ இருக்கும்னு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டாட்டூ கல்ச்சர் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் பர்சனல் ஒப்பீனியன்? எந்த அளவு ரொம்ப இப்போது லைக் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஆமாம், எவ்வளோ பீக்கில் வேணாலும் போகலாம். நம்ம இப்போது ஒரு டாட்டூ போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக போடுறோம், அது வந்து ஒரு ட்ரக்ஸ் மாதிரி. இப்போ டாட்டூன்றது வந்து ஒரு ட்ரக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம ஒன்று போட்டோன்னா திருப்பி போடணுன்னு ஆசையாக இருக்கும். திருப்பி ஒரு சிலர்லாம் பாருங்கள், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக என்னடா இவ்வளோ போட்டு வச்சுருக்க நீ அப்படி கேட்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க எல்லாரும் ஒரு சில உடம்புல ஃபுல்லாக கையில் போடுறது, உடம்பு ஃபுல்லாக போடுறது. இப்போ அந்த ஏலியன் அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. நார்மலாக ஓகே என் ஒய்ஃப் பேர் போடுறேன், என் ஹஸ்பண்ட் பேர் போடுறேன், அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸும் இருக்காங்க. அந்த டாட்டூன்றது எப்படி வேணாலும் மாற்றும். நம்ம ஒரு சின்ன டாட்டூ ஆரம்பித்தா நிறைய போகணுன்னு நினைப்பாங்க. இல்லை எனக்கு போதும் அப்படின்னு பீப்புளும் இருப்பாங்க. இதான் லிமிட், இவ்வளோ போதும் அந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டாட்டூ வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப வலிக்கும், அதெல்லாம் எப்படி போடுறாங்கன்னே தெரில, ஏன்னா போட ரத்தம் ஒழுகிட்டே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நிறைய நம்மளுக்கு என்ன சொல்கிறது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் அந்த இங்க்குன்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாவது இந்த பெயின்ஃபுல் ப்ராசஸை மீறி ஏதாவது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் ஏதாவது இருக்கா? அதில் இருக்குது. ஆனால் வந்து நம்ம டாட்டூ போனோன்னா பெயின் இருக்கும், பேர் பண்ணுற மாதிரி தான் பெயின் இருக்கும், ரொம்ப பெயின்லாம் இருக்காது. டாட்டூலே காட்ரேஜ் வச்சு போடுற அந்த பென் நீடில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கன் மாதிரி இருக்கும், அது இருக்குது. ரெண்டுத்துலேயும் வேறு பெயின் இருக்கும். இது கொஞ்சம் வலி இருக்கும், ஒரு பென் மாதிரி இருக்கும், அது வந்து பேர் பண்ணுற பெயின் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சிஸ்டமும் இப்போ வந்துடுச்சு. இந்த ஆயில்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. யாரும் பயப்பட தேவையில்ல டாட்டூ பற்றி. நல்ல ஒரு சர்டிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நல்ல வெல்டு சர்டிஃபை வச்சுருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் டாட்டூ போட்டுக்கலாம். ஓகே, இந்த டாட்டூவால் இந்த வர சைடு எஃபெக்ட்ஸ் அதை பற்றி நீங்கள் இப்போ ஏன்னா கேன்சர் வருதுன்றாங்க, எய்ட்ஸ் வருதுன்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? அது தப்பாக விஷயங்கள் மாற்றினா அந்த மாதிரி நடக்கும்? இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நாலேஜ் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, நாலேஜ் இல்லாமல் இந்த ப்ரொஃபஷ்னல்குள்ளே வரவங்க இப்போ எப்படி அந்த நர்வ் எங்கே இருக்குது, இந்த ஸ்கின்ல போட்டால் வலிக்குமா, ஃபிங்கரில் போடுறதுலாம் வந்து ரொம்ப லாங் ஸ்டே இருக்காது. நம்ம பெயினும் தாங்கணும், நம்ம வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் வந்து நம்ம போடுவோம் இதில். ஆனால் இது வந்து ரொம்ப லைஃப் லாங் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபிங்கரில் போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக சர்டிஃபை பண்ணி நல்ல ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கோம். நான் படிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இந்த லேயரில் போட்டால் எப்படி வலிக்கும், எங்கே போட்டால் வந்து ஆபத்து இருக்குது, அந்த மாதிரி எங்களுக்கு தெரியும். அதனால் இப்போது நாலேஜ் இல்லாதவங்க போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுல தான் சைடு எஃபெக்ட்டு, உயிருக்கு ஆபத்து. நர்வில் இப்போது கூட ரீசெண்டாக ஒரு இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நர்வில் போட்டு ஒரு பையன் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுதான் அந்த நாலேஜ் இல்லாத போடுறாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் ரொம்ப பாதிப்பு நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இங்கே வேணான்னு நான் சில பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ பசங்க வந்துட்டு இப்போ நிறையா பேர் வந்து கண்ணில் போடுறாங்க, அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸில் போடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பட்டிருக்கீங்களா? நான் வந்து ஜென்ஸுக்கு ப்ரைவேட் பிளேஸ்லலாம் போட மாட்டேன், மெயில் டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் அவங்க கிட்ட போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ பெண்கள் வந்துட்டு நிறைய பேர் ப்ரைவேட் பார்ட்ஸில் போடணும்னு ஆசைப்படுவாங்க, பியர்சிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இங்கே காதில் அவங்க நேவலில் வச்சுருப்பாங்க. ஸோ அது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறது அந்த கல்ச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பியர்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு பெண்ணுனா அவங்களுக்கு இப்போ இருக்கிற வீடு ஒன்று இருக்குது, புகுந்த வீடு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கே மாமியார் இருப்பாங்க, அவங்க மாமனார் இருப்பாங்க. ஃபார் என்னன்னா அந்த டைம்லேயே வந்துட்டு ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னா மாமியாரே ரூமில் இருப்பாங்க, திடீர்னு சேலையை கழட்டி மாற்றணும். அப்போ வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களோட அதில் இருக்கிற ஃபியூச்சர் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்போது ஜென்ரேஷனில் இருக்க மாமியார்லாம் அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு கல்ச்சரில் வந்துச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க, திட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேர் வந்து பியர்சிங், டாட்டூ ப்ரைவேட் பிளேஸில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பரவாயில்ல, எங்கள் வீட்டில் திட்டினாலும் பரவாயில்ல, எது சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து போட்டுக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி போடாதீங்க,
உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் வந்து இப்போ போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் வந்து கவரப் பண்ணுங்கள் இல்லை ரிமூவ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட சஜஷன் பண்ணிவிடுவோம் நாங்கள், இந்த மாதிரி வேணாங்க, இந்த மாதிரி இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க இல்லை எனக்கு போட்டே ஆகணும், ப்ளீஸ் போட்டு விட்ருங்க, என்னோட லவர் பேர் தானே, ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்பாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், போட்டு தான் ஆகணும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா போட்டு விட்டுரும், அவ்வளோதான். இப்போ லவ்வர்ஸ் வந்து அவங்க சில பேரை வந்துட்டு கப்புளோட கூட்டிகிட்டு வருவாங்க. வா உனக்கு போட்டே ஆகணும் இன்றைக்கி நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு இருக்கானா, என் பேரை பச்சை குத்திரி அப்படின்னுவான். இப்போ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பெண்களே வந்து அந்த மாதிரி பண்ணுறதா கேள்விப்பட்டுருக்கேன். நிறைய இருக்குது. வெளியே வந்துடுவாங்க, வந்து கூடயே இருப்பாங்க. நான் போட்டேன்ல உன் பேரை, நீ போடு, வா நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருந்து நீ போடு போடு எனக்கு வலிக்குதுமா. இது கேட்குறது பெண்கள் தான். ஆமாம், ஏன்னா அவங்க போட்டிருக்காங்களாம், அதனால இவங்களும் போடணுமா. பாய்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வந்து நான் போட்டேன்ல உன் பேரை, நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறேன்ல, நான் போட்டேன்ல, நீ ஏன் போடல என் பேர், நீ போடு, நீங்கள் சொல்லுங்கக்கா, கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க சொல்லுங்கக்கா, நான் போட்டிருக்கேன்லக்கா அவங்களுக்கோசம் போடுங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன பண்ணுறது, நாங்கள் சொல்லிவிடுவோம், வேணாம் இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் மேபி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும், நீங்கள் வேணாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு போடுங்கக்கா அப்படின்னா போட்டு விட்டுற வேண்டியதான். நாங்கள் சொல்லிவிடுவோம், ஆனாலும் நீங்கள் வேணாங்க, அதை வேணாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு கெஞ்சுவாங்க, அதனாலேயே போட்டு விட்டுறதா இருக்குது. அதே மாதிரி டேட்டூஸ்லாம் வந்து கண்ணில் போடுறதை பற்றி நான் கேட்டிருந்தேன். அது கண்ணில் போடுறது உண்மையிலே ஹெல்த்தியா இல்லை அன்ஹெல்த்தியா? அது ஹைபால் டேட்டூ. நம்ம வந்து அந்த ப்ராசஸில் வந்து நீடில் வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த நீடில் வச்சு பண்ணும்போது நம்ம கண்ணே உருகிடும் அந்த இங்கால். அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. நல்லா அவங்களையும் நல்ல சஜஷன், நல்ல சூப்பரான போடுறவங்க அப்படின்னு அந்த டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் போட்டால் கரெக்டாக போடுவாங்க. வேறு ஏதாவது இப்போ தான் ட்ரெயின் ஆகுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் போட்டால் கண்ணே இழந்துருவீங்க நீங்கள். கண்ணு போயிடும். ஆமாம், அப்போ அது உருகிடும், அந்த இங்கு வந்து உருக்கிடும் கண்ணே. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை இப்போ ஓகே, நீங்கள் ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் இங்கே கையில் போட்டிருக்கீங்க, கண்ணில் போடுற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்ததா, இல்லை ஓகே கல்ச்சர் வளருது அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டீங்களா? கல்ச்சர் வளருது தான், ஆனாலும் நம்ம ஹெல்த்தும் முக்கியம் இல்லை. அது பார்த்துட்டு யார் நல்ல நல்ல சூப்பராக ரேட்டிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. போயிட்டு வேணும்னா பண்ணிக்கலாம். ஐ மீன் நாக்குலலாம் குத்துறாங்களே, அது நாக்கு, டங் பியர்சிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. டங்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஏழு இருக்குது, நிப்புல் இருக்குது, வெஜினல் இருக்குது லேடிஸ்க்கு, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வெஜைனல்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு கடைசியில் அவங்களுக்கு அது பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணிவிடுவோம். இங்கே அந்த மாதிரி அங்கே போடாதீங்க, உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், பெயினாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். அதனால் அங்கே சஜஸ்ட் பண்ணிவிடுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டே, வேணாம் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது போட்டே ஆகணுன்னா போட்டு விட்டுருவோம். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு டேட்டூ ஸ்டுடியோ நடத்திட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் மாடர்னாக தான் இருப்பாங்க எல்லாமே. இப்போ பசங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் பேட் அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஓகே ஒரு பொண்ணு இருக்குது போகணும் அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு வருவாங்களா, வந்திருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. இன்ஸ்டாலேயே நான் என் ஃபோன் வேணால் உங்ககிட்ட தரேன், நீங்கள் இன்ஸ்டாவில் பாருங்கள், அவ்வளோ இதுவாக சீப்பாக இவ்வளோ கேவலமாக மெசேஜ் பண்ண முடியுமோ, எவ்வளோ கமெண்ட்லேயும் அதே மாதிரி தான். டேட்டூ போகிறதுக்கோசம் வரல, உங்களுக்கோசம் தான் வராங்க, இதே நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், அந்த மாதிரிலாம் கமெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஒரு ஃபீமேல் ஒரு முன்னுக்கு வராங்க, நல்ல மேலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணும்போது, ஆனால் நான் அதை கண்டுக்க மாட்டேன் பெருசாக. நீங்கள் போங்க எப்படி வேணாலும் சொல்லுங்கப்பா, எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு, அது வரையும் நான் விட்டுருவேன். அப்படி இப்போ டேட்டூ வந்துட்டு அதை பற்றி நாலேஜே இருக்காது சில பேருக்கு. உங்களை பார்க்கணுன்னே ஸ்டூடியோஸ்லாம் வராங்க வந்துட்டு என்ன மாதிரி அவங்க கேட்குறாங்க, அப்படியே இப்போ வந்து அவங்க போடுற டிசைன் சின்னதாக தான் இருக்கும். அவங்க பேசுவாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களை பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கியா வந்திருக்கீங்க, டேட்டூ பட தானே வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணுறது, ஒர்க் ஆச்சு. ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமர் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போது நாங்கள் ஒரு ஒர்க் செய்கிறோன்னா அது வந்து ஃபுல்லாக எப்படி ஒரு சாமி மாதிரி தான் பார்க்குறோமே. ஏன்னா ஒரு கிளைண்ட்டும் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். அவங்கள பார்த்துக்கிறதுலேருந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப பண்பாக தான் பேசுவோம். ரொம்ப ரகடாக அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேசிக்க வேண்டியதான்.
உங்க அப்பா ஆமாம், அப்பா வச்சு டீல் பண்ணிக்க வேண்டியது. டேட்டூ போடும்போது இப்போ பசங்களாம் வந்து சில பேர் சொல்கிறாங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறதாகவும் அவங்க தப்பாக பாதியிலே என்னைக்கா ஸ்டாப் பண்ணிடுறீங்களா இவனுங்க பண்ணுற டார்ச்சரை வச்சு? இருக்கு 2 3 இருக்கு. அதான் நெக்கில் போடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அப்போவே ஒரு அனீஸியாக இருந்துச்சு, எப்படிடா போடுறது, ஏன்னா கொஞ்சம் க்ளோஸாக போய் போடணும் இல்லையா, எதுக்கு இவங்க இப்படி இங்கே நெக்கில் கேட்குறாங்களே, நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு போட்டுனே நான். அப்போ அவங்க பண்ணுற பிஹேவியர்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, இப்படி கை வேணுன்னு இப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அப்போ உடனே தம்பி இல்லைன்னா அப்பா 2 பேரும் டேட்டூ ஆர்டிஸ்ட் தான், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பா கொஞ்சம் வாங்கப்பா இங்கே சரியில்லை அப்படின்னா வந்துடுவாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்கள் போஸ்ட்டுக்கும் சரி கமெண்ட்ஸ் வரும்னு சொன்னீங்க, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் அதிகமாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு? அதிகமானா நீங்கள் வந்து டேட்டூ போடுறதுக்கு வரல, உங்களுக்கோசம் தான் வராங்க அந்த மாதிரி. நீ அந்த பொண்ணுக்கோசம் தானடா வர, டேட்டூ போடுற வர, நீ அவங்களுக்கோசம் தானடா வர நீ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் வேறு மாதிரி இருந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி சீப்பாக இருக்கும். நீ டேட்டூ போடுறியே ஒரு ஷால் கூட போடாமல் போடுற அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும்ல என்னோட ப்ரைவசி என்னன்னு எனக்கு தெரியும், யார் எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படி தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் இருந்துப்பேன். ஆனால் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுமே. ரொம்ப பொதுவாக வந்து பெண்களை வந்து இந்த சமூகமே ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க, பசங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க, லவ்வரே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் டேட்டூ ஃபீல் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபீல்டு இது. ஸோ உங்களை சொல்லியிருக்காங்களா நீ வந்துட்டு பசங்களை மயக்கிறதுக்காகவே டேட்டூ போடுற, இந்த மாதிரிலாம் நீ ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு உங்களை ஏதாவது பர்சனலாக சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, ட்ரெஸ்லாம் இப்படி பண்ணுறியே, என்ன பசங்களுக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படிலாம் கேட்பாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா அம்மாவே ஒன்றும் சொல்ல, நீ யார் சொல்கிறதுக்கு, எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கோவம் வரும் எனக்கு இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே சொல்கிறாங்க, ஆனால் இப்போ சப்போர்ட்டாக இருந்தால் அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மாவே உன்னை கெடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படியோ பேசுகிறீங்க எப்படிடா போகிறது, அந்த மாதிரிலாம் மைண்டு போகுது. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து நேரில் வர்றதுக்கு பயப்படுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட வேணாம் நேரில் போவேணா. இப்போ டேட்டூ ஸ்டுடியோ கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும், கால் பண்ணி ஃப்ளர்ட் பண்ணியிருக்காங்களா உங்கள்கிட்ட? கால் பண்ணுவாங்க, ஹேண்டில்லாம் ஃபுல்லாக அப்பா தான், அந்த இது கால் பண்ணுறதுக்கு நம்பருக்குலாம் அப்பா தான். நான் வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் ஹேண்டில் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் வரும், ஐ லவ் யூ, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் உங்ககிட்ட போட்டுக்கணும் டேட்டூ அப்படிலாம் மெசேஜ் வரும். நான் அதை என்ன பண்ணுவேன், பார்க்கவே மாட்டேன், அப்படியே பிளாக் பண்ணி விட்டு போயிட்டு இருந்துருவேன். நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் டேட்டூ ஆர்டிஸ்ட், இப்போ நான் எல்லாருக்குமே வந்து அவங்க ஃபீல்டில் அவங்க பேஷனில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சென்டிமெண்டலாக நம்மள ஒரு விஷயம் டச் பண்ணோம், பண்ண ஒர்க்லேயே பெஸ்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு டேட்டூ நிறைய பேருக்கு போட்டிருக்கீங்க, அவங்க வந்துட்டு யாராவது ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இருக்குது. ஒருத்தவங்க வந்து போர்ட்ரைட் வந்து ஒர்க் பண்ணோம், அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டை, அவர் ரொம்ப பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அப்படியே டேட்டூ போட்டு அவங்களோட ஃபேஸை வரைஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணிலேருந்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அப்போது எவ்வளோ அவங்க லவ் வச்சுருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மேலே, என்னடா கடவுள் டக்குன்னு இப்படி கூப்பிட்டு போயிட்டாரு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அப்புறம் போர்ட்ரைட்லாம் போட்டோன்னே ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே போர்ட்ரைட் பண்ணோம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் செம்மையாக அழுது கணத்தில் முத்தம்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியே கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர். ஓகே, இப்போ அதே ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து டேட்டூ போடுறது, ப்ரைவேட் பார்ட்ஸில் பியர்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் பதில் என்னவாக இருக்கும்? அவங்களுக்கு லைக் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் பியர்ஸ் பண்ணணும் இல்லை டேட்டூ பண்ணணும்னா அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா, இந்த மாதிரி அது வந்து சென்சிட்டிவ் பிளேஸில் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம், அந்த இடம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கேர் பண்ணணும், அது ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் நாங்கள் சொல்லிவிடுவோம் அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்ககிட்ட சொல்லிட்டோம், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நீங்கள் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வேணாலும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள வார்ன் தான் பண்ணுவீங்க? ஆமாம், சொல்லிவிடுவோம் நாங்கள் முன்னாடியே. இது ஏன்னா தெரியும் இல்லையா, அங்கே எங்கே சென்சிட்டிவ் பிளேஸ் எங்கே எப்படி அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு சஜஷன் பண்ணிவிடுவோம், நாங்கள் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம். இப்போ நீங்கள் அதான் டேட்டூஸ் வந்து இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, சில பேர் வந்து உங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கலாம் அந்த பொண்ணு அப்படின்ட்டு, வீட்டுக்கு உங்களை கால் பண்ணியிருக்கிறாங்களா? ஜென்ஸ் கிடையாது, ஃபீமேல் கேட்டிருக்காங்க.
ஓ ஃபீமேல் ஓகே இருக்காங்க. ஜென்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிப்பாங்க. ஃபீமேல் வந்து இந்த மாதிரி குழந்தை இருக்குது, வீட்டில் குழந்தைய பார்த்துக்கணும், நீங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹோம் சர்வீஸ் மாதிரி பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே பேபி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு ஹோம் சர்வீஸ் அதுக்கேற்ற காஸ்ட் வரும். உங்களை மாதிரி 1000 பேர் டேட்டூ போடுவாங்க. சில பேர் வந்து தப்பான முறையில் டேட்டூ போடுவாங்க, அவங்களுக்கு வேறு அட்வான்டேஜஸ் எடுத்துப்பாங்க. அவங்க பண்ணுற தப்பால் உங்களுக்கு என்னைக்காச்சும் அது அஃபெக்ட் ஆயிருக்கா உங்கள் ப்ரொஃபஷன்? ரொம்பவே எஃபெக்ட் ஆயிருக்கு. அதான் மெயில் டாட்டூ ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வீடியோ அவங்கள வந்து பான் வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது எங்களை தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒரு ஃபீமேலாக இருக்கே நீ என்னென்ன பண்ணுவ, அவங்க வர வைக்கிறதுக்கோசம் நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து தெய்வமாக தான் நினைக்கிறோம். இது வந்து வேற எதுவும் இடம் கிடையாது. ஒரு ஆர்ட் அதை வந்து ஒரு தெய்வமாக பார்க்குறோம் நாங்கள். அதுதான் இப்போ டேட்டூ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் போகிற ஒரு இடம்லாம் டேட்டூ போட்டுட்ருக்குறாங்க. இப்போ ஜனங்க வந்துட்டு அதனால் நிறைய பேர் பாதிக்கவும் பட்டிருக்கு, நிறைய பேர் உயிரிழப்பும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து லோ பட்ஜெட்டில் டேட்டூ போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த பீச் சைட் அந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து இப்போது நிறைய பேர் வடநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பீச் சைடில் நிறைய போடுறாங்க. நீங்கள் சண்டே டைமில் போய் அங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ரௌட் அங்கே தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கும் தெரியாது, என்ன நோய் இருக்கும்னு தெரியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு போட்ட நீடிலே அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை கழுவிட்டு அதை சானிடைஸ் பண்ணிவிட்டு அப்படியே போடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பாருங்கள். நீங்கள் கூகுள் இருக்குது, இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு நம்மளோட சொசைட்டி. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எந்த ஸ்டார் ரேட்டிங் பாருங்கள், எங்கே நல்ல ஸ்டார் இருக்குது, அது மாதிரி நல்லா சர்ச் பண்ணிவிட்டு ஒரு டேட்டூ போடுறீங்க. ஏன்னா இது வந்து லைஃப் லாங் இருக்க போகிறது, நம்மளோட உயிரும் இதில் சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு டேட்டூ போடுறீங்கன்னா அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் டேட்டூ போடுங்க. ஓகே, இட் வாஸ் அ கிரேட் இன்டர்வியூ. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ.